கீழே இருக்க எல்லா கமெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, கொச்சையான பேச்சு, அவதூறு, கொலை மிரட்டல், அப்புறம் வன்புணர்வு மிரட்டல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிகாவோட சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு வந்திருக்கு. இது இன்றைக்கு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா அதிகமா வரும். இந்த ஒரு வருஷமா ரொம்ப ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. விசிகா விமர்சனம் பண்ணா வரும், திமுக விமர்சனம் பண்ணாலும் விசிகா கிட்ட இருந்து வரும். சோ இன்னைக்கு காலையில வந்து ஏர்போர்ட் மூர்த்தியான அடிச்சது குறித்து நான் பேசியிருந்தேன். சோ அதுக்கு வந்து இந்த மிரட்டல் வந்து அந்த போஸ்ட் கீழே, காணொலி கீழே இருக்கு. இவங்க எல்லாமே விசிகால பொறுப்புல இருக்கவங்க. சோ இவங்க வந்து விசிகா கிடையாது அப்படின்னு தட்டி கழிக்கவும் முடியாது. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தியான அடிச்சவங்களை வந்து அடிக்க வந்து தாக்க முற்பட்டு ஓடி போனவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து வன்னியர் சன் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சிறுத்தைகள், வீர சிறுத்தைகள்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு போட்டோ எடுத்து. சோ இதுல இருந்தே இது இவங்களுடைய ஆட்கள் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படி யாரோட தூண்டுதல் அவங்க செய்யறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து ஒரு சந்தேகத்திற்கோ இல்ல யூகத்துக்கோ இடமே கிடையாது. ஓ இவங்க சொன்னதுனால அவங்க பண்ணாங்களா, இவங்களே தனிச்சையா பண்ணாங்களா அப்படின்லாம் இல்லாம அவர்களை போய் மருத்துவமனையில பார்த்து ஒரு வீர தீர வரலாறு எல்லாம் எழுதி பதிவு பண்றது சமூக வலைதளங்கள்ல கட்சியோட துணை பொதுச் செயலாளரே செய்யறாரு அப்படின்னா அது கட்சி சார்பா நடத்தப்பட்ட ஒரு வன்முறையா தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் இங்க கட்சி சார்ந்து என்மேலையும் மிக மோசமான விமர்சனங்கள், மிரட்டல்கள் விடப்பட்டிருக்குன்னா இப்ப கொஞ்சம் கீழே பார்த்த எல்லாமே அதுல வரும்.